அன்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ஜூன் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்திலிருந்து ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில், மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் இருக்கின்றது. ஆக எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, தொட்டது காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், நமக்கு மனமும் மகிழ்வான செய்திகள், மகிழ்வான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ரிஷபராசிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த ரிஷபராசி 95% சுப பலன்களை அடையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கிறார்கள், சுப பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரிஷபராசிக்கு ஆக ஓகோன்னு சொல்லி வேற வீடியோ போட்டிருக்கீங்க. ஐயா, நீங்கள் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கமெண்ட் பாக்ஸில் மிக வருத்தத்தோடு தெரியப்படுத்தியிருந்தார். உண்மையாகவே யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கின்ற குறிக்கோள் அப்படிங்கிறது யாருக்குத்தான் இல்லை, எல்லோருக்கும் உண்டு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமானதாக தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அப்படி என்றால் ரிஷப ராசிக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அருமையாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கும். பிறக்கின்ற பொழுது எந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருந்துச்சு, அவர் என்ன ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார், இப்போ அவருக்கு என்ன தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதனால ராசி தத்துவத்தின் அடிப்படையில் கோச்சார பலன்கள் அருமை. மற்றபடி சுய ஜாதகங்கள் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் அதை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. அப்படி என்றால் நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கறதுக்கு ஏன் கோச்சார பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்குறார். ஐயா, 10 லட்ச ரூபா கையில் இருக்குது, ஒரு வீடு கட்டணும், எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்குறோம், 2 சென்ட் இடம் இருக்குது, கம்பி மணல் சிமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உடனே ஒரு கடப்பாறை எடுத்துகிட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் உடனே தோண்டி உடனே காங்கிரீட் போட்டு வீட்டை கட்டிட முடியுமா? பேசிக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேச மாட்டோமா? இவ்வளோ பணம் இருக்குது, இந்த 2 சென்ட் இடம் இருக்குது, இது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூம் எப்படி கட்டணும் அப்படிங்கிற அந்த விகிதாச்சாரங்களெல்லாம் நம்ம பற்றி பேச மாட்டோமா? ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி பேச மாட்டோமா? இப்படி பண்ணினால் நல்லா இருக்கும், இது எந்த இடத்துல இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிக்கான எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் நம்ம எடுத்தவுடனே நுனி கட்டிடத்துக்கு போக முடியுமா? அதே மாதிரி தான் ராசி பலன்கள். கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரி தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது, அப்போ இதை இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பொழுது சுய ஜாதகத்திலையும் இதை கரெக்டாக நம்ம ஒரு பலன் போட்டு பார்த்துட்டோம்னு சொன்னால் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கரெக்டாக பயணிக்கலாம். அப்போது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் கோச்சார பலன் ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இதுதான் விஷயம். அதனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20% அல்லது 25% தான் பேசும். ரிஷபராசியில் நீங்களோ நானோ ஒரு 10 பேரை 20 பேரை பிறக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய எத்தனையோ பேர்கள், கடைக்கோடி கிராமங்கள் முதல் கொண்டு கடல் கடந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு நடக்கலை நீ பொய்யா சொல்கிற அப்படிங்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. சுய ஜாதகங்கள் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் நண்பர்கள் கோபப்படாமல் சுய ஜாதகத்தையும் ஒரு பார்வை பாருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ஜூன் மாதம் நமக்கு என்ன பலன், சுப பலன் என்ன நடக்கும்? பொதுவாகவே நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிற ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது, மற்றபடி ராசிக்கு 10ல் ராகு இருப்பதும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அம்சம். மற்றபடி புதன், சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் சரியான முறையில் பயணிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராசிநாதன் சுக்கிரன் வேற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். புரியுங்களா? அப்போ சூரியனும் ராசியில் இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் போல்டாக இறங்கி செய்யணும் அப்படிங்கிற துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதையும் துணிச்சலாக செய்வோமப்பா, வர்றதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இந்த மாதம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்களாக உங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டா தானே தவிர யாரும் உங்களை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தில் இறங்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, தைரியம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும்.
சுப செலவுகள் நிறைய இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறது மட்டும் அல்லாமல், ஒரு வீடு அபிவிருத்தி பண்றது, புது வீட்டுக்கு போகக்கூடிய வீடு கட்டி புது வீட்டுக்கு விசேஷம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்லுது. மற்றபடி சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி நிறைய போய் வர வேண்டிய செலவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சுப செலவுகள் நிறைய இருக்கும். ராசி அதிபதி 12 இருக்கும்போது சுப செலவுகள் நிறைய வரும். அது விரய செலவுகள் என்றாலும் அது சுப செலவு தான். புரியுதுங்களா? அப்போ சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய போயிட்டு வருவீங்க. அதுக்காக நிறைய செலவழிப்பீங்க. அப்போ பணம் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்து கொண்டிருக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், தன செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான், கண்டிப்பாக இவர் உங்களுக்கு லாபாதிபதி அண்ட் அஷ்டமாதிபதி என்றாலும் கூட அவர் மிதுனத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பாக நன்மைகள் பல நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டங்களை எல்லாம் நீங்கள் தீட்டி அதில் வெற்றி பெறுவீங்க. எந்த துறையில் இருந்தாலும் திட்டம் தீட்டிக்கிடுவீங்க. இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு ஜெயிப்பீங்க. இந்த மாதம் முழுவதும் திட்டம் போடுறதுல உங்களை அடிக்க யாராலையும் முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏனோ தானமுன்னு இருந்திருப்போம். இப்போ உங்களுடைய திட்டத்தை செயலாக்கத்துக்கு கொண்டு வர போறீங்க. அப்போ நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு முடிவிலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டானே தவிர வேற யாரும் உங்களை மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சகல விதத்திலையும் அரசு சார்ந்த துறைகளுக்காக செய்யக்கூடிய நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வியாபார தொடர்பில் இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு உண்டு. அப்போ நான் நினச்சேன், இன்னைக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை தான் இந்த பிஸ்னஸை நான் பண்ணேன், எனக்கு லாபம் வந்து 5,000 கிடைக்கும், நான் நினச்சி கூட பார்க்கல, ஏதோ ஒரு 1,000 2,000 கிடைக்கும்னு நினச்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுக்கு தகுந்த மாதிரி லாபம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் கடனில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு எப்படினாலும் பிறந்துடும். அது ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய தன்மையில் பண வரவு உங்களுக்கு ஏற்படும். அப்படி என்றால் எப்படியா ஏற்படும்? ஐயா, இதாவது வந்து இது வரைக்கும் நான் ஒரு வேலையில் இருந்தேன், அதுக்கான நிம்மதியான ஒரு வேலை செஞ்சு வருமானத்தை நிம்மதியாக ஈட்ட முடியல, ஆனாலும் எனக்கு நஷ்டம் அப்படிங்கிற அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது. வருமானம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போய் வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன், வேறு வேலைக்கு நான் போயிருக்கேன், அதனால் எனக்கு வருமானம் கொஞ்சம் சேர்த்து கிடைக்குது, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வருமானம் வரும். அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் யோகம்தான், வேலை மாற்றம் பண்ணுறவங்களுக்கும் யோகம்தான். வங்கி பண பரிவர்த்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட்டை குறைக்கக்கூடாது, சேர்க்கத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கும். கண்டிப்பாக பணத்தை சேர்க்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர பணத்தை பேங்க் பேலன்ஸை குறைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. அப்படியெல்லாம் எண்ணமெல்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரும். அதே மாதிரி உறவுகள் மத்தியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து உங்கள்கிட்ட இந்த நேரம் உங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆள்கள் வந்து ரொம்ப வசதியாக இருக்காங்க போல் தெரியுது, காசு பணம் செல்வாக்கியத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம மறுபடியும் ஏதாவது 5 10 கேட்டால், இல்லை 1000 2000 5000 10,000 லட்சமாக கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நைஸாக பேசி உங்கள் பக்கத்தில் வருவாங்க. தயவு செய்து அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் வருவாங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க, பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படிடா இவ்வளவு சீக்கிரம், நம்ம அப்படியே தானே இருக்கோம், முந்தா நாள் வரைக்கும் கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்தான், 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப கையஸ்டாக போயிட்டு இருக்காங்க, ஆள் வெள்ளைன்னு சொல்லுமா. இந்த தான் அதாவது ரிஷபராசி நண்பர்கள் பழைய துணியை வாஷ் பண்ணி போட்டுட்டு போனால் கூட நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது உறுத்தும். இது 100க்கு 100% உண்மை. பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் வந்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னா, இருக்குதோ இல்லையோ அது பழசோ புதுசோ எதை சாப்பிட்டாலும் பழைய சோறை சாப்பிட்டா கூட வெளியில் போகிற போது ஒரு பந்தாவாக போகணும், ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமாக போகாட்டியும் கூட ஒரு நாகரிகமாக நடக்கணும், அதுக்கு ஒரு சுத்தபத்தமாக போகணும் அப்படின்னு போனால் கூட நீங்கள் யதார்த்தமாக இருக்கிறத வச்சு தான் போயிட்டு இருப்பீங்க, மற்றவங்களுக்கு பெருசாக தெரியும். அந்த மாதிரி தான் நமக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்ணுபடும், மற்றவங்களுடைய கண்ணுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க. இந்த ஜூன் மாதம் முழுவதும் உங்களுக்கு எதை தொட்டாலும் ஆதாயம் உண்டு. புரியுங்களா? மாணவ செல்வங்கள்
அருமையாக படித்து மதிப்பெண்கள் பெற்று அந்த காலகட்டத்தில் விரும்பிய காலேஜில் போய் சீட்டு வாங்கி போய் இப்போ சேர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நிச்சயமாக பெண்கள் ஆண்களுக்கு இணையான வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ குடும்ப தேவைகளை கணவன்மார்களை எதிர்பார்க்காம நம்மளே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அவங்க வாங்குற சம்பளத்தை நம்ம மிச்சம் பண்ணிடலாம், அவங்க கொடுக்குற காசை நம்ம மிச்சம் பண்ணிடலாம், நம்ம சேமிப்பை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிக்கன நடவடிக்கைக்கு போவீங்க. இந்த மாதம் முழுவதும் பெண்கள் அப்படித்தான் இருப்பீங்க. சிக்கன நடவடிக்கையோடு இருப்பீங்க. எந்த செலவை செஞ்சாலும் இப்படி தான் பண்ணணும், இவ்வளவு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செலவு செய்வீங்க. அந்த விதத்தில் பெண்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். கண்டிப்பாக புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கல்யாண காட்சிகள் அப்படிங்கிறது, இந்த சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். எப்படின்னு கேட்டால், நீண்ட நாட்களாக வரன் பார்த்துட்டு இருக்கேன் அமையல, அதுக்கு ஒரு காலகட்டம் நிச்சயமாக இப்போ வருமா? கட்டாயம் வரும். கண்டிப்பாக திருமண பந்தம் கைகூடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ராகு பகவானும் ராஜ பதவியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. கேது பகவான் அப்படிங்கிற நாளில் இருக்கிற போது சுப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்தாலும் வீண் விரயங்களும் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். கேது நாளில் இருந்தால் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி குறைகள் ஒன்றும் இல்லை. ரிப்பேர் செலவுகள், வாகன ரிப்பேர் செலவு, வீடு ரிப்பேர் செலவு, இந்த மாதிரி செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது சாதாரணமாக நடக்கூடியதான். நேற்று தான் புதுப்பொருள் வாங்கினேன், 4 நாள் கழிச்சு ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னாலும் ரைட்டு தான், வரக்கூடிய அமைப்பு உண்டு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகளும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும். மற்றபடி ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது 10ல் இருக்கின்ற பொழுது, குரு பகவான் அதை 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உண்மையாகவே கர்மா சூப்பராக இருக்கும். எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு பணம் பார்க்கக்கூடிய டெக்னிக்கான ஆட்கள் ரிஷபராசி நண்பர்கள். புரியுதுங்களா? அப்போ சுழிவு நெளிவு தந்திரத்தோட காசு பார்க்கறதுக்கு நம்ம துணிஞ்சிட்டோம். இனி நமக்கு காசுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. கடனெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் பல நடக்கும் ஐயா. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் புதுசு புதுசாக வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் உண்டு. கண்டிப்பாக வாங்குவீங்க. எதை செய்தாலும் ரெட்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இப்படி உங்களுடைய தேவைகள், அபிலாசைகள் அனைத்தையும் பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு. மாணவ செல்வங்களுக்கு அதை விட சிறப்பு. வியாபார பெருமக்களுக்கு எல்லா விஷயத்திலுமே லாபம்தான். நல்ல வியாபாரம் இருக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்லதொரு வருமானம் இருக்கும். ஆக எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்கும். அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை. அதிர்ஷ்டங்களால் திடீர் நமக்கு பணவரமும் ஏற்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். பயன்படுத்திக்கங்க. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாதீங்க நண்பர்களே. மிக்க நன்றி.